இன்றைக்கி வந்து நான் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ இது வந்து ரைஸ், குக்ட் ரைஸ். ஸோ இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் வச்சு அதை வந்து வெளில எடுத்து தாவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நம்ம இதை அளவு பார்க்குறேன். ஸோ இந்த இருக்குது ரைட், இதை வந்து நல்லா இப்படி தண்ணியாக புழிஞ்சிட்டு தனியாக எடுத்துகிறேன். இப்போ வந்து இது நல்லா புழிஞ்சு வச்சு ரைட், இதை வந்து மிக்ஸி ஜாரில் போடணும். இதில் வந்து கொஞ்சமாக இது சால்ட் போட்டுடலாம் வேணும் அப்படின்னா. ஏன்னா எனக்கு நான் ரைஸில் சால்ட் போடல, இவ்வளோதான் போட போகிறேன். ஜஸ்ட் பாஸ். இப்போ அது கொஞ்சம் ஒரு மாதிரி நனவாக தான் தெரியுது இப்படி. அப்புறமா இதில் அரிசி மாவு தூத்தின உடனே அது பொட்டு மாவு மாதிரி. இது வந்து ஒரு கப் இருக்குமா இருக்கும். இது ஒரு ½ கப் தூவினதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் குறைஞ்சிட்டதுன்னா இந்த புட்டு வந்து கொஞ்சம் சாகி புட்டு ஆகிடுது. ஸோ இப்போ ½ கப் அரிசி மாவு போட்டேன், பட் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்படும். சரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு மாவு மாதிரியே இருக்குது ரைட். ஸோ மேக் ஷூர் எல்லா ரைஸும் நல்லா கவர் ஆகிருக்கு. கீழே உள்ள மாவில் எல்லாம் நல்லா ரைஸ் கவர் ஆகிட்டோம். அண்ட் இவ்வளோதான். ஸோ இப்போ புட்டு மாவு ரெடி. உடனே புட்டை வேக வச்சிடலாம். ஸோ முதல்ல வந்து கொஞ்சம் இது போட போகிறோம், தேங்காய் ஃபில்லாகிற மாதிரி. அதுக்கப்புறமா கொஞ்சம் புட்டு மாவு, தேங்காய். ஸோ இந்த மாவு பார்த்தீங்கன்னாலே அது அவ்வளோ சாஃப்டாக இருக்கு ரைட். அரிசி மாவும் ரைஸும் மாவும். ஸோ இது வந்து அமுங்கிரும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா அப்படி கொஞ்சம் நரைச்சே போட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய். இதை வந்து மூடி வச்சுக்கோமா. அடுத்தது என்ன பண்ணலாம், ஸோ எப்போதும் அந்த ரன்னிங் வாட்டரில் இந்த இவ்வளோ இடத்தையும் ரன்னிங் வாட்டரில் காட்டினீங்கன்னா இது கூல் ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அது வந்து ஸ்மூத்தாக ஸ்லைட் ஆகி வெளியில் வரும். சரி பார்க்கலாம். ஸோ நம்ம சாஃப்ட் புட்டு ரெடி. நாளைக்கு ஃப்ரெஷ் கோகனட் கிடைக்கல, அதனால் டெசிகேட்டட் கோகனட் தான் வச்சேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம ரைஸ் புட்டு மாதிரியே, நம்ம ரெகுலராக வைக்கிற அது மாதிரியே தான் இவ்வளோ சாஃப்ட். இதே போல் எல்லாத்தையும் பண்ணி பாருங்கள்.